அதாவது மக்கள் பாத்தீங்கன்னா ஆரவாரத்தோடு ஒரு வரவேற்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இந்த விடிய அரசின் மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார். 1, 2 அல்ல, பல காரணங்கள். குடும்ப அரசியல், கொலை, கொள்ளை, ஊழல், அத்துமீறல், நில அபகரிப்பு, இவையெல்லாம் விட பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை, போதை பொருளுடைய புழக்கம், இது எல்லாம் இந்த ஆட்சிக்கு ஒரு நிச்சயம் முற்றுப்புள்ளி வைக்கும். மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சருடைய நாற்காலியிலே அமர வைப்பதற்கும் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் எங்களை போன்ற வேட்பாளர்களுக்கு மக்கள் கொடுக்கின்ற வரவேற்பு. ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கும் என்று நாங்க நம்புறோம். இல்ல, அவருடைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சென்னை என்பது சமூக விரோதிகளுடைய கூடாரமாக தான் இருந்தது. அதனுடைய பாதுகாவலராக தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இதுதான் யதார்த்த உண்மை. அதனால இனி நிச்சயம் நீதி வெல்லும், தர்மம் வெல்லும். அவருடைய பார்வை குறைக்கு நான் என்ன பண்ண முடியும்? மே 4 அவருக்கு நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். அன்று புரிந்து கொள்வார் அதிமுக என்ற கட்சியினுடைய மிகப்பெரிய சக்தியை விஜய் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்க பாருங்க, அந்த கட்சியை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான். நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு இயக்கம். அந்த வாத அர்ஜுனா பாருங்க, அந்த ஜனநாயக படம் லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே யாரு மேலேயாவது பழி போட்டுட்டே இருக்கணும். அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ரொம்ப ஒப்பாரி வச்சிருந்தா அவனை உடனே வீட்டை விட்டு திருத்தணும்னுவாங்க. இவங்கள நாட்டை விட்டே திருத்தணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒப்பாரி தான் வைக்கிறானுங்க. அப்புறம் கேட்டா ரியல் ஹீரோன்றானுங்க. என்ன பண்றது இவங்க? நாங்க ஒரு வீரன்றோம் ஒப்பாரி வைக்க மாட்டான். களத்துல நின்று வென்று காட்டுவான். அவன் தான் வீரன், அவன் தான் தலைவன். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீரரும் கிடையாது, தலைவரும் கிடையாது. ஒப்பாரி வைக்கின்ற ஒரு கூட்டம், ஒரு கூடாரம் தான் அது. ஒப்பாரி வைக்க சொன்னா நல்லா வைப்பாங்க. யாரு மேலேயாவது பழி போட சொன்னா போடுவாங்க. அதாவது நீங்க சமூக வலைதளம் பாத்தீங்கன்னா அட்ராசிட்டிஸ் ஆஃப் சேகர் பாபுன்னு ஒரு தனியா ஒரு இதுவே வருது. அந்த அளவுக்கு ஒரு புகழ் பெற்றவர். அதாவது பக்தர்களை பார்த்து கேட்கிற கேள்வியா, நீ சாப்பாடு சாப்பிடுறியா, வேற எதை சாப்பிடுறன்னு? அது மட்டுமல்ல, தங்க நகைகளை உருக்க சொன்ன முதல் அமைச்சர் இவரு தான். இது வரைக்கும் இந்து அறநிலையத்துறையில யாருமே தங்கத்தை உருக்குனதா இல்லை. நகைகளை தங்கமாதான் இருக்கும். காரணம் என்னன்னா, உருக்குனா அளவு அவங்க சொல்றதுன்னு அளவு. நகையா இருக்குன்னு சொன்னா கணக்கு இருக்கும். பொதுச் செயலாளர் சேகர் பாபு விமர்சனம் பண்ணிருக்காரா இல்ல அண்ணன்? சார், சேகர் பாபு அவர்களை பொறுத்தவரை அவர் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு அவர் ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஏதோ சென்னையே இவரு தான் கட்டி காப்பாத்துற மாதிரி. நான் நிச்சயம் சொல்லுவேன், ஆட்சி மாற்றம் வருகின்ற பொழுது அவர் எங்கே ஓடி ஒளிகிறார் என்பதை பாருங்கள். எங்கே அடைக்கப்பட போகிறார் என்பதை நீங்கள் காணதான் போகிறது. அதுதான் சேகர் பாபு. எல்லா ஆட்சி அதிகாரம் போலீஸ் கமிஷனர் கூட இருக்கிறப்போ, சொல்றதை செய்யறதுக்கு டிசி இருக்கிறப்போ எல்லாம் வீரர்கள்.
யாரும் இல்லாத போது நீங்க பாருங்க, நீங்க பார்க்கதானே போறீங்க அந்த காட்சியெல்லாம். செந்தில் பாலாஜி எப்படி உச்சா போனாரோ அது பல அமைச்சர்கள் தொடரும். அதுல முக்கியமா ஒரு சேகர் பாபுட்டி அது தொடரும்.